ரத்தத்தில் இருக்கும் நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளின் நன்மைகள் என்ன என்பதை பற்றி நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கிராம்பு துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி செடியை சேர்ந்த ஒரு வகையான தாவரம். இதற்கு ஏன் கிராம்பு துளசி அப்படிங்கிறது பெயர் வந்ததுன்னா, இதோடைய இலையை எடுத்து நம்ம கொஞ்சம் கசக்கி நுகர்ந்து பார்த்தோமே ஆனால் துளசிக்கு இருக்கக்கூடிய அந்த மணத்தை விட இந்த கிராம்புடைய மனம் மிக அதிகமாக வருவதை நம்ம பார்க்கலாம். தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய துளசி செடியுடைய வகை வேறு, வட இந்தியாவில் பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய துளசி செடியுடைய வகை வேறு. ஸோ இந்த கிராம்பு துளசியை பார்த்தோன்னா பெரும்பாலும் வட இந்தியாவில் நம்ம மிக அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கிறத பார்க்குறோம். கிராம்பு துளசியுடைய அமைப்பும் பார்த்திங்கன்னா பெரிய புதர் செடி வகையின் தாவரம் சொல்லுவோம். குறைந்தது ஒரு 4 அல்லது 5 அடி வரை வளரக்கூடிய மிகப்பெரிய புதராக வளரக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராம்பு துளசியுடைய மிக முக்கியமான ஒரு மருத்துவ குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறதுல இந்த கிராம்பு துளசி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு நிறைய நம்ம ஸ்டேட்டின்ஸை பற்றி பார்க்குறோம். ஸ்டேட்டின்ஸ் அப்படிங்கிறது உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை குறைப்பதற்காக ஒரு முறை ஹை கொலஸ்ட்ரால்னு டயக்னோஸ் பண்ண பிறகு ஆயுள் முழுவதும் சாப்பிடக்கூடிய ஒரு வகையான மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த ஸ்டேட்டின்ஸ்னால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்னி ஃபெயிலியர் ஒரு பக்க விளைவாக இருக்கிறது, லிவர் ஃபெயிலியர் ஒரு பக்க விளைவாக இருக்கிறது, உடலுடைய கண் பார்வை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஒரு பக்க விளைவாக இருக்கிறது, இரத்த குழாய்களுடைய சுருக்கம் ஒரு பாதிப்பாக இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய வகையான பாதிப்புகளை இன்றைக்கு இந்த ஸ்டேட்டின் மருந்துகள் ஏற்படுத்துவதை நம்ம பார்க்க முடிகிறது. இரண்டாவது, உணவு கட்டுப்பாடுகள், உடற்பயிற்சிகள், மனப்பயிற்சிகள், மெடிடேஷன் எதை செஞ்சாலும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த கொலஸ்ட்ராலுடைய அளவு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக உடலை பாதிக்கின்ற அளவுக்கு மாறி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். மருந்துகள் உட்கொண்டாலும் கூட பெரும்பாலான நேரங்களில் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதில் இந்த கிராம்பு துளசி ஒரு மிகச்சிறந்த மருந்து. கிராம்பு துளசியிலிருந்து இலையிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு, நன்றாக அரைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறை ஒரு 10 மில்லி காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்போ அல்லது இதிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு 5 கிராம் அளவுக்கு உணவுக்கு பின்போ அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும்போது ஒரு 3 மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா அந்த கொலஸ்ட்ரால் அளவு சரியாவதை பார்க்க முடியும். பொதுவாக மாடர்ன் மெடிசன் ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கும் ட்ரெடிஷ்னல் மெடிசன் ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு பேராமீட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அவங்க கொடுக்கக்கூடிய மருந்து நேரடியாக அந்த பேராமீட்டர் குறைக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் நம்ம பாரம்பரிய மருத்துவத்திற்கு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகளோ மற்றதோ பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அது வருவதற்கான காரணத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளாக இருக்கிறத பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சர்க்கரை நோய் வரும்போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை குறைப்பதற்கு நம்ம பாரம்பரிய மருத்துவத்தில் மருந்துகள் கொடுப்பது கிடையாது. அந்த சர்க்கரை உருவாக்கக்கூடிய காரணிகள் என்ன, பேங்க்ரியாஸில் அதில் இருக்கக்கூடிய செக்ரிஷனுடைய அளவு என்ன இருக்குது, அதை எவ்வாறு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், இல்லை அதில் இருக்கக்கூடிய பீட்டா செல்களை எவ்வாறு உயிரோடு வைத்துக்கொள்ள முடியும், நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் நேரடியாக சர்க்கரை நோயை குணப்படுத்துவதை குறைப்பதை நாம் பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிராம்பு துளசியை பொறுத்தவரையிலும் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களுடைய அளவு, விதவிதமான கொழுப்பு சத்துக்கள், டோட்டல் கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைடு, HDL, LDL, VLDL இந்த மாதிரி இருக்கக்கூடிய விதவிதமான கொழுப்பு சத்துக்களை சீராக்குவதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம். இரண்டாவது, இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா குடல் புழுக்களுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த குடல் புழுக்களுடைய தொந்தரவு அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சுத்த சைவமாக இருந்தாலும் சரி, அசைவமாக இருந்தாலும் சரி, நல்ல சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போதும் உடல் மிக பலவீனமாக இருக்கின்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறத பார்க்குறோம். அந்த பலவீனத்திற்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது குடலில் எவ்வாறு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், அமீபாக்கள் நிறைய இருக்கோ அதே போல் கெட்டது செய்யக்கூடியவை நிறைய இருக்குது. அந்த கெட்டது செய்யக்கூடிய அளவு அதிகமாகும் போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அதற்கே செல்லுகிறது.
பொதுவாக 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மிக அதிகமான அளவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்குறோம். அந்த மாதிரி ஏற்படும் போது இன்றைக்கு டிவார்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தெரப்பி கொடுக்குறோம். இந்த டிவார்மிங் கொடுக்கும்போது என்ன ஆகுது, வயிற்றில் கெட்டது செய்யக்கூடிய பூச்சிகள் மட்டுமல்ல, நல்லது செய்யக்கூடிய பூச்சிகளும் முழுமையாக வெளியேறி அடுத்த 15 நாட்களுக்கு பசி இல்லை, ஜீரணம் இல்லைங்கிற தொந்தரவுலாம் ஏற்படுறத பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கிராம்பு துளசியிலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 10 மில்லி அளவுக்கு எடுத்து அதை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளுக்கும், 30 மில்லி அளவுக்கு அந்த சாறை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி பெரியவர்களும் ஒரு மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது மலம் கழிக்கும் போதே வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற புழுக்கள் வெளிவருவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு அசைவ உணவு சாப்பிடுகின்ற வழக்கம் நிறைய பேருக்கு இருக்கிறது. நிறைய சைவ குடும்பங்கள்லேருந்து வரவர்கள் கூட இன்றைக்கு அசைவ உணவை சாப்பிட்றாங்க. பெரும்பாலும் அந்த அசைவ உணவுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியறதில்ல. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வரக்கூடிய உடலுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய அசைவ உணவுகளை சாப்பிட்றதுனால தான் இந்த குடல் புழுக்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு மிக அதிகமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் வீட்டில் பாட்டிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாள் துவையல் கொடுப்பாங்க, ஒரு நாள் மசியல் கொடுப்பாங்க, ஒரு நாள் அவியல் கொடுப்பாங்க. அதில் போடக்கூடிய காய்கறிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா சாப்பிடுவதற்கு கசப்பு சுவை இருக்கக்கூடிய காய்கறிகளாக இருந்தாலும் உடலில் இந்த மாதிரி குடல் புழுக்களை முழுமையாக வெளியேற்றக்கூடிய காய்கறிகளாக இருக்கும். இன்றைக்கி அந்த கல்ச்சர்லாம் மறந்து பெரும்பாலும் வெளி உணவகத்தை நாடி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனாலே நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுவதை மிக அதிகமாக பார்க்க முடிகிறது. ஸோ குடல் புழுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கு இந்த கிராம்பு துளசி ஒரு மிகச்சிறந்த மருந்து. இன்றைக்கு உடல் துர்நாற்றம் மற்றும் வாய் துர்நாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது மிக அதிகமாக இருக்கிறது. அதுக்காக பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணும்போது அந்த பெர்ஃப்யூம்னாலேயே தோல் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஸோ இயற்கையான முறையிலேயே உடல் துர்நாற்றத்தை குறைப்பது இந்த கிராம்பு துளசி தான். கிராம்பு துளசியோட இலைகளை எல்லாம் எடுத்து நல்லா மைய அரைத்து வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 2 முறை தலை முதல் கால் வரை உடல் முழுவதும் நல்லா தடவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு குளித்து ஒரு 3 வாரம் இதை தொடர்ந்து செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் வியர்வையில் எந்த விதமான வாடையும் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கலாம். இரண்டாவது, அதே போல் வாய் துர்நாற்றம், குறிப்பாக குடிப்பழக்கம் இருப்பவர்கள், புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் இருப்பவர்களுக்கு பொதுவாகவே வாய் துர்நாற்றம் மிக அதிகமாக இருக்கும். அவர்கள் கூட இந்த கிராம்பு துளசியோட இலைகளை எடுத்து நன்றாக மென்று சாப்பிட்டு விட்டார்களே ஆனால் உடனே அந்த வாய் துர்நாற்றம் மறைந்து விடுவதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த கிராம்பு துளசியை பொறுத்தவரையிலும் கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அதே போல் குடல் புழுக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் உடல் மற்றும் வாய் துர்நாற்றத்திற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பெயரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் நன்மைகளும் தீமைகளும் கலந்தவை. இவற்றில் நன்மை எவை தீமை எவை என்பதை நம் இடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலே வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் ஒரு விசித்திரமான சர்ச்சை என்பது ஊடகங்களில் வெளிவந்தது. அது பிறகு சமூக வலைத்தளங்களிலும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியது. கேரளாவைச் சேர்ந்த ஒரு சுங்கத்துறை கமிஷனர் ஒருவர் சொன்ன ஒரு கருத்து, அதாவது ஒரு பெண்ணை நீங்கள் 14 நொடிகள் உற்று பார்த்தால் அது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என்று அவர் ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசியதை ஒட்டி கடுமையான விவாதங்கள் சமூக வலைத்தளங்களில் நடந்ததை பார்க்க முடிந்தது. உண்மையில் இந்தியாவில் சட்டத்தில் அப்படி இடமில்லை, கமிஷனர் சட்டம் தெரியாமல் தவறான ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்றெல்லாம் விரிவாக எழுதியிருந்தார்கள். அதே சமயத்தில் அதற்கு வேறு சிலர், ஒரு பெண் எழுத்தாளர் ஒருவர், கேரளாவைச் சேர்ந்த ஒரு எழுத்தாளர், அவர் சொன்ன ஒரு விஷயம் என்பது, அதாவது அவர் அப்படி பார்த்தால் என்ன தவறு, எனக்கு யாராவது என்னை உற்று பார்த்தால் எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் என்று அவர் சொன்னதாக ஒரு செய்தி வந்து அதுவும் பெரிய ஒரு சர்ச்சையாக மாறியது. அந்த பெண்ணை கடுமையாக விமர்சித்தும் நிறைய பேர் எழுதினார்கள். இதற்கிடையில் வேறு சிலர் பொறுப்பற்ற வகையில் சில கருத்துக்களை சொன்னார்கள். இந்த உலகத்தில் அழகாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்ப்பது, ரசிப்பது என்பது இயற்கைதானே, இதில் என்ன சட்டவிரோதம் இருக்கிறது என்று ஒரு பல கருத்துக்களை நிறைய பேர் பதிவு செய்திருந்தார்கள்.
ஆனால் இவர்கள் யாருமே அடிப்படையில் இதற்குள் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. மாறாக அந்த காவல்துறை அதிகாரி சொன்ன கருத்தை மிகவும் திரித்து பல்வேறு விதமான ஒரு வியாகியானங்களில் பலரும் ஈடுபட்டதைத்தான் நாம் தொடர்ந்து இந்த விஷயங்களில் பார்க்க முடிந்தது. அப்படி பார்க்கிற போது இதற்குள் உண்மையில் அவர் சொன்னதனுடைய பொருள் என்ன, இதைத்தான் நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போது மேற்கு நாடுகளில் இதை பற்றிய தீவிரமான விவாதங்கள் நடந்திருக்கின்றன. அதாவது நீங்கள் உங்களுக்கு பரிச்சயமற்ற ஒருவரை அவருக்கு அசௌகரியம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அல்லது மனோரீதியாக சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அல்லது அவருக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் உற்று பார்த்தால் அது உண்மையில் பண்பாட்டு குறைவான செயலாகவும் சில நாடுகளில் அது ஒரு பெண்களின் மீது இழைக்கப்படுகிற ஒரு வன்முறையாகவும் கூட கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு புரிதலிலிருந்து தான் இந்த காவல்துறை அதிகாரி அதை சொல்லியிருப்பார் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இதை பற்றி மேற்கு நாடுகளில் விவாதங்கள் நடக்கின்றன. அப்படி இருக்கிற போது நாம் பொதுவாக ஒருவரை நேரடியாக தாக்குவது என்றால் அவரை நாம் தாக்குவதற்கு பல்வேறு விதமான வழிமுறைகள் இருக்கின்றன. ஒருவரை பார்த்து ஆபாச சைகைகள் செய்வது. இன்றைக்கு நிறைய பேர் பெண்கள் இருக்கக்கூடிய இடங்களில் பேருந்துகளிலோ பொது இடங்களிலோ பெண்களை நோக்கி ஆபாசமாக சைகை செய்வது அல்லது ஆபாசமாக குரல் எழுப்புவது, இதையெல்லாம் நிறைய ஆண்கள் செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். முக்கியமாக இளைஞர்களிடம் கூட இந்த மோசமான ஒரு குணம் என்பது இருக்கிறது. நீங்கள் ஒருவர் சொல்லலாம், யாரோ ஒருவர் ஏதோ சத்தம் போடுகிறார் அல்லது யாரோ ஒருவர் ஏதோ ஒரு சைகையை காட்டி விடுகிறார், அதனால் இவர்களுக்கு என்ன என்று கூட ஒருவர் வாதிடலாம். அப்படி நாம் அதை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏனென்றால் அந்த சமயத்தில் அந்த பெண்கள் உளவியல் ரீதியாக தாக்கப்படுகிறார்கள், உளவியல் ரீதியாக ஒரு நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இப்படி உளவியல் ரீதியான தாக்குதலுக்கும் நெருக்கடிகளுக்கும் ஆளாகிற ஒரு பெண் அவர் இதுபோன்ற சமயங்களில் என்ன செய்வது என்று தெரியாமல் அவருக்கு போகிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு பெண்ணை போய் நீங்கள் அவரை நேரடியாக நீங்கள் தாக்கினால்தான் குற்றம், மற்றதெல்லாம் குற்றமில்லை என்று ஒரு சமூகம் கருத ஆரம்பித்தால் அது மிக மிக தவறு. பல சமயங்களில் நீங்கள் பெண்களையே விடுங்கள், உங்களுக்கு பரிச்சயமற்ற ஒருவர், அவர் ஒரு ஆண் என்றே வைத்துக்கொள்வோம், ஒரு ஆணை இன்னொரு ஆண் அவரை யார் என்றே உங்களுக்கு தெரியாது, அவர் நீங்கள் ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிறபோது சம்பந்தமில்லாமல் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார் அல்லது நீங்கள் உங்களுடைய செயல்களை கவனித்து கொண்டே இருக்கிறார் என்று தோன்றினால் முதலாவதாக உங்களுக்கு ஏற்படக்கூடியது பயம். இரண்டாவது, இவர் யார் என்ற கேள்வி, இவர் எதற்காக நம்மை உற்று கவனிக்கிறார் என்பது. மூன்றாவதாக அவருடைய நோக்கம் என்பது சில சமயங்களில் வெளிப்படையாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நிறைய இடங்களில் பொது இடங்களில் பெண்கள் தங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டே இருப்பதை காணலாம். சில சமயம் அவர்கள் எந்த நேரமும் அப்படி தங்களுடைய ஆடைகளை சரி செய்வதிலேயே கவனமாக இருப்பார்கள். இது ஏன் அப்படி அவர்கள் செய்ய வேண்டும்? எந்த ஒரு ஆணாவது அப்படி செய்கிறானா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏன் ஒரு பெண் தன்னுடைய ஆடைகளை நாம் எங்காவது ஆபாசமாக தெரிகிறோமா, நம்முடைய உடல் தெரிகிறதா என்றெல்லாம் எப்போதும் அந்த கவனத்தோடு இருப்பதற்கு காரணம் அவர்கள் தாங்கள் பார்வைகளால் துளைக்கப்படுவதை உணர்கிறார்கள் அல்லது பார்வைகளால் துரத்தப்படுவதை உணர்கிறார்கள். தங்களை உற்று பார்ப்பவர்களுடைய நோக்கங்கள் அவர்களுக்கு வெளிப்படையாக தெரிகின்றன. இது ஒரு வகையான உளவியல் வன்முறை. இந்த வன்முறையை நிறைய பேர் தொடர்ந்து செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி இருக்கிற போது இது பெண்களுடைய உலகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நெருக்கடியாகவும் கூட இது இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த விஷயத்தை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பது முக்கியமான கேள்வி. இதற்கு முதலில் நமக்கு தேவை ஒரு பண்பாட்டுணர்ச்சி. இதை சட்டங்களால் நாம் தடுக்க முடியும் அல்லது இதற்கு ஒரு சட்டம் இயற்றினால் இதற்கு ஒரு எச்சரிக்கையாக அமையுமா என்றெல்லாம் நாம் யோசித்தால் அதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. ஏனென்றால் அந்த டெல்லி மருத்துவ மாணவியினுடைய அந்த பாலியல் பலாத்காரம், அதை ஒட்டி நடந்த அவருடைய மரணம், நிர்பயா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணினுடைய மரணத்திற்கு பிறகு அங்கு அமைக்கப்பட்ட அந்த வர்மா கமிஷன், அதில் சொல்லப்பட்ட பல பரிந்துரைகளில் ஒன்று இந்த உற்று பார்ப்பதையும் ஒரு தண்டனைக்குரிய குற்றமாக கருத வேண்டும் என்று. ஏனென்றால் ஸ்டாக்கிங், அதாவது பின்தொடர்தல், அதனுடைய இன்னொரு வடிவம்தான் ஒரு பெண்ணை அவருக்கு உறுத்தல் ஏற்படும்படி அல்லது அவருக்கு சங்கடம் ஏற்படுத்தும்படி உற்று பார்ப்பதும் என்கிற வகையில் சில பரிந்துரைகள் கூட முன்வைக்கப்பட்டன. ஆனால் பின்னர் அது சட்டத்தில் இடம்பெறவில்லை. ஆனாலும் கூட அதை பற்றிய விவாதங்களை நாம் தவிர்க்க முடியாது. ஏனென்று கேட்டால் அப்படி பெண்களை உற்று நோக்குவதன் மூலமாக நிறைய இடங்களில் நாம் பெண்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், அழகாக இருக்கிறது, ஒரு பொருள் அழகாக இருக்கிறது, அதை பார்ப்பது போல தானே இது என்றெல்லாம் சிலர் சொல்வதை பார்க்கிற போது எனக்கு வருத்தம் ஏற்படுகிறது. உதாரணமாக ஒரு கார் அழகாக இருக்கிறது, ஒரு மரம் அழகாக இருக்கிறது என்று சொன்னால் அவை சுய சிந்தனையற்றவை.
சுய உணர்வுகளற்றவை. அவற்றை நீங்கள் பார்ப்பதற்கும் சுய சிந்தனையும் பகுத்தறிவும் பல்வேறு விதமான உணர்ச்சிகளும் நிறைந்த ஒரு மனிதரை நீங்கள் உற்று பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நீங்கள் பயன்படுத்துவதற்காக அல்லது நீங்கள் ரசிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டவை அல்ல. இந்த பார்வையே அடிப்படையில் தவறான ஒன்று. இயற்கையில் இருப்பதெல்லாம் எப்படி தான் பயன்படுத்துவதற்கு உரியது என்று மனிதன் நினைத்து அந்த இயற்கையை ஒரு பேரழிவுக்கு உட்படுத்தினானோ, அல்லது எல்லா விஷயங்களுமே தனக்கு சொந்தமானது, விலங்குகள் பறவைகள் எல்லாம் தான் பயன்படுத்துவதற்காக இருக்கிறது என்று மனிதன் நினைத்தானோ, அப்படித்தான் சக மனிதர்களையும் நினைக்கிறான், சக மனிதர்களுடைய வசீகரங்களையும் நினைக்கிறான். அழகின்பால் ஈர்க்கப்படுவது ஆணோ பெண்ணோ இயல்பு. ஆனால் அப்படி ஈர்க்கப்படுகிறோம் என்பதற்காகவே இன்னொருவருக்கு நாம் சங்கடத்தை ஏற்படுத்தலாமா? சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பண்பாட்டு குறைவாக அவர்களுக்கு மன உறுத்தலை அவர்கள் அடைகிற வகையில் நாம் உற்று பார்க்கலாமா என்பது ஒரு அடிப்படையான கேள்வி. அப்படி உற்று பார்ப்பது பண்பாடல்ல, நாகரிகம் அல்ல. அது ஒருவர் மீது நாம் செய்கிற மறைமுக வன்முறை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது இந்த கேரளத்தைச் சேர்ந்த அந்த காவல்துறை அதிகாரி சொன்ன அந்த விஷயத்தை நாம் நேர்மறையாக விவாதிக்க வேண்டும். அந்த விஷயத்தில் ஒரு பொருள் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அது சட்டபூர்வமாக நம்மால் அதை சட்டம் இருக்கிறதோ இல்லையோ, நிச்சயமாக பண்பாட்டு ரீதியாக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அணுகுமுறை. யாரையும் குறிப்பாக பெண்களை அனாவசியமாக உற்று பார்ப்பது, அவர்களுக்கு ஒரு மனநெருக்கடியை ஏற்படுத்துவது என்பது ஒரு கீழ்மையான செயல் என்பதை எல்லோரும் உணர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த வழிகாட்டுதலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் மாநில பொதுச் செயலாளர் திரு துரைபாண்டியன். மத்திய அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு ஒரு அரசாங்கத்திலிருந்து அவங்களோட எதிர்பார்ப்புகள் அப்படின்னா என்னவா இருக்கு, இதையெல்லாம் தாண்டி ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன, 7வது ஊதிய குழு எந்த அளவுக்கு ஒரு குறைநிறைகளோடு அமைஞ்சிருக்கு, இதை அவங்க எப்படி பார்க்குறாங்க, இப்படி நிறைய விஷயங்களை கருத்துக்களை நாம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தோட மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். நன்றி நன்றி, வரவேற்கிறேன். ஒரு அமைப்போட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மத்திய அரசு ஊழியர்கள் இந்தியா முழுவதும் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரச்சனைனா மாநில அரசாங்கம் எந்த அளவுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும், அதன் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு நலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பொதுவான பிரச்சனைகள் என்ன, ஒரு மாநிலம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, இதெல்லாம் பற்றி பேசும்போது இப்போ இந்த விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, அதை சார்ந்த ஒவ்வொரு ஊதிய குழுவும் எந்த அளவுக்கு சாதகமான நிலையில் இருந்திருக்கு, ஆனால் இப்போ இருக்கிற இந்த 7வது ஊதிய குழு அந்த அளவுக்கு ஒரு திருப்திகரமான விஷயமா அமையலன்ற ஒரு போக்கு எல்லார் மனசுலையும் இருக்கிறத பார்க்குறோம். இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு அரசாங்கத்துக்கு நம்ம பல விஷயங்களை எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக செப்டம்பர் 2ஆம் தேதி ஒரு பெரிய அளவில் போராட்டம் நடத்த கூட இருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு அரசு ஊழியர் அப்படின்னும் போது ஒரு அரசாங்கத்திட்ட என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள், அவங்களோட தேவைகளை முன்வைக்கிறாங்க, அது அரசு எப்படி கையாளுது, இன்னைக்கு இருக்கிற இந்த சூழல் ஏற்படுறதுக்கான காரணங்கள் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல மத்திய அரசு ஊழியர் அப்படின்னு வரும்போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி நடந்துட்டு இருந்திருக்கு, நடைமுறையில் பல திட்டங்கள் இருந்துச்சு. இந்த காலகட்டத்தில் அதுவும் இப்போ இந்த தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல் ஆனதுக்கு அப்புறமா நிறைய பிரச்சனைகள் வரதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ஒரு அமைப்போட பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கு இருக்கிற சூழல் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, முதல்ல ஒரு மத்திய அரசு ஊழியர் என்ற முறையில் இந்த 7வது சம்பள கமிஷனை பற்றி கேட்டீங்க. இந்த 7வது சம்பள கமிஷன் ஒட்டுமொத்த மத்திய அரசு ஊழியர்களுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை வழங்கியிருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் என்னால் சொல்ல முடியும். அரசாங்கம் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி, நீ என்ன அரசாங்கத்தில் எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டிங்களே, அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கணும், எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி 7வது சம்பள கமிஷன் சிபாரிசிலே மாற்றி அமைத்திருக்க வேண்டும். மாறாக அறிக்கை கொடுத்து 6 மாத காலம் அவர்கள் கையிலே வைத்திருந்து விட்டு அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறதோ அது அப்படியே கமா ஃபுல் ஸ்டாப் கொஞ்சம் கூட மாற்றாமல் அப்படியே அமுல்படுத்துவது என்று அமுல்படுத்துகிறார்கள். ஆனால் ஒரு பக்கம் எங்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி ஒரு நாடகத்தையும் போட்டார்கள். ஆனால் அப்படி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு எந்த மாற்றமும் இல்லாமல் அமல்படுத்தியிருக்காங்க.
நாங்கள் ஜூலை 11 வேலைநிறுத்தம் செய்வோம் என்று அறிவிப்பு செய்ததற்கு பிறகு இந்திய நாட்டின் பிரதமர் திரு மோடி அவர்களே தலையிட்டு 3 அமைச்சர்களை கொண்ட குழுவோடு எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்படி பேச்சுவார்த்தை நடத்துகிற பொழுது குறைந்தபட்ச சம்பளம் 18,000 என்பது மாறும் என்ற உறுதிமொழியை வழங்கினார்கள். ஆனால் 29 ஜூன் ஆணை பிறப்பிக்கிற பொழுது கொஞ்சம் கூட மாற்றமே இல்லாமல் அப்படியே மத்திய அரசாங்கம் 7வது சம்பள கமிஷனை அறிவித்து விட்டது. பல இடங்களில் நம்ம தொலைக்காட்சியில் அப்படி பண்ணலை, பல தொலைக்காட்சிகளில் பல பத்திரிகைகளில் என்ன செய்திருந்திருக்குன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7,000 ரூபாய் இருந்த சம்பளம் என்பது 18,000 மாறுகிறது, 2.5 மடங்கு உயர்ந்து விட்டது என்றெல்லாம் ஒரு பெரிய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உண்மை விவரம் அப்படி இல்லை. நான் ஏற்கனவே வாங்கி கொண்டிருக்கிற சம்பளம், அடிப்படை சம்பளம் 7,000 ரூபாய். அதில் கொடுக்குற பஞ்சப்படி எல்லாம் சேர்த்தா 15,750 ரூபா நான் வாங்கிட்டு இருக்கேன். மத்திய அரசாங்கம் அதிகமாக கொடுப்பது என்பது 2,250 ரூபா. இந்த 2,250 ரூபாயில் அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்துக்காக 1,800 ரூபா பிடித்து விட்டால் உயர்வு என்பது வெறும் 450 ரூபா. அதில் இன்சூரன்ஸுக்கு 30 ரூபா பிடிச்சிட்டாங்கன்னா வெறும் 420 ரூபா தான் 10 வருடத்துக்கு பிறகு மத்திய அரசு ஊழியர்களுக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கிற ஊதிய உயர்வு. அதனால் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. எல்லா பகுதி மக்களும் ரயில்வேயில், பாதுகாப்பில், தபாலில், வருமான வரியில், ஏஜிஎஸ் ஆஃபீஸ் என்று சொல்லி அனைத்து பிரிவிலும் மிகப்பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் ஜூலை 11 நாங்கள் ஒத்திவைத்த வேலை நிறுத்தத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று சொல்லி எங்களிடமிருந்து ஊழியர்கள் எங்களை அழுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கம். கண்டிப்பாக சார். இந்த 7வது ஊதிய குழு பற்றி பேசும்போது இதுக்கு முன்னாடி இருந்த இந்த 5வது ஊதிய குழுலாம் எப்படி இருந்துச்சு சார்? அதில் 5வது ஊதிய குழு எங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருந்தது. அன்னைக்கு தேசிய அரசாங்கம் இருந்தது, நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட். ஐக்கிய குஜராத் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தார். நாங்கள் வேலைநிறுத்த அறிவிப்பு செய்தவுடன் தமிழ்நாட்டில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரி கட்சிகளெல்லாம் இவங்களோடு சேர்ந்து இருந்தார்கள். இன்னும் நன்றியோடு நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எல்பிஎஃப்னுடைய தலைவராக இருந்த திரு குப்புசாமி அவர்கள் எங்களுடைய போராட்டத்தில் அனைத்து போராட்டங்களும் கலந்து கொண்டே இருந்தார். அன்னைக்கு எங்களுக்கு ஒரு சாதகமான முடிவை மத்திய அரசாங்கம் எடுத்தது. அப்படி மத்திய அரசாங்கம் சாதகமான முடிவை எடுத்திருந்தாலும் கூட எங்களுக்கு ஹெச்ஆர்ஏ வழங்குவதில் ஒரு பாரபட்சம் இருந்தது. அது டெல்லி போன்ற நகரங்களுக்கும் பம்பாய் போன்ற நகரங்களுக்கு மட்டும் 30% வீட்டு வாடகைப்படி வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அதற்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, சென்னையில் 50 லட்சத்துக்கு குறைவாக மக்கள் தொகை இருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு ஏ கிளாஸ் அந்தஸ்து கிடைக்காது என்று சொன்னார்கள். ஆனால் அன்னைக்கு தமிழக முதல்வராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களை நாங்கள் சந்தித்து எங்கள் மத்திய அரசு ஊழியருடைய பிரதிநிதிகளாம் சந்தித்தோம். என்ன பண்ண வேண்டும்னு கேட்டார். அப்போ நாங்கள் சொன்னோம், நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் போதும். ஏற்கனவே 50 லட்சத்துக்கு மேலே இருக்கிறோம், 60 லட்சம் பேர் இருக்கிறோம். நகர்ப்புறங்களெல்லாம் சுற்றுப்புறங்களாம் சேர்த்து கொண்டால் 60 லட்சம் பேர் இருக்கிறோம். அப்போ சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றினால் உடனடியாக எங்களுக்கு அமல்படுத்தப்படும் என்று சொன்னோம். நாங்கள் சனிக்கிழமை முதல்வரை சந்தித்து பேசுகிறோம். திங்கட்கிழமையே சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. இதனால் அனைத்து மத்திய அரசு ஊழியர்களும், தமிழ்நாட்டில் சென்னையில் வேலை செய்கிற அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் வீட்டு வாடகைப்படி என்பது 15% 30% உயர்ந்தது. எனவே மாநில அரசு விரும்பினால் எங்களுக்கு உதவியும் செய்ய முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம். இப்போ இந்த மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெறும் 2.57 18,000 உயர்த்தியதனால் கடைநிலை ஊழியர்களுக்கு நெகட்டிவ் பே பாக்கெட், அவர்கள் வாங்கிய சம்பளம் குறைகிற ஒரு ஆபத்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்கள்கிட்ட ஒரு உறுதிமொழி கொடுக்குறார்கள். யார் யார்? இந்த நாட்டோட நிதியமைச்சர், இந்த நாட்டோட உள்துறை அமைச்சர், இந்த நாட்டோட ரயில்வே துறை அமைச்சர், ரயில்வே துணை அமைச்சர் 4 பேர் சேர்ந்து எங்களுடைய ஊழியர் தரப்போடு பேசி அடிப்படை சம்பளம் உயர்த்தப்படும். அடிப்படை சம்பளம் எந்த அளவுக்கு உயர்த்தப்படுமோ அதே அளவுக்கு வேலையில் இருப்பவருடைய சம்பளமோ அதே மடங்கு உயர்த்தப்படும் என்று ஒரு உறுதிமொழியை கொடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கி அந்த உறுதிமொழி காற்றிலே பறந்து போய்விட்டது. இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 மாதம் முடிய போகிறது. இதுவரையில் மத்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, மத்திய அரசாங்கம் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கம் ஆட்சிக்கு வருகிற பொழுது அவர்கள் பல்வேறு உறுதிமொழிகளை கொடுத்தார்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் 6 மாதத்தில் விலைவாசி குறையும், நான் ஆட்சிக்கு வந்தால் இந்திய நாட்டில் இருக்கிற மக்களுக்கு அவங்க வங்கி கணக்கில் 15 லட்ச ரூபா வந்து விழும், கருப்பணத்தை எடுப்பான், அந்த பணம் உங்களுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுத்தா 15 லட்சம் விழுன்னு சொன்னாங்க. புதிய தொழிற்சாலை தொடங்கப்படும் சொன்னாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் கூட இல்லாமல் இருக்கிறது. 2 வருடம் ஆகிவிட்டது. விலைவாசி கட்டுக்கடங்காமல் போய் கொண்டிருக்கிறது. அது புள்ளியோரப்படி பார்த்தாவே போன மாதமே ஒரு மாதத்தில் 11.62 மடங்கு சதவீதம் அடிப்படை காய்கறி பருப்பு விலை ஏறி இருக்கிறது. அதுவும் பருப்பு விலை, அரிசி விலை இதுவரை நம்ம கம்பேர் பண்ணவே முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. இதற்கு காரணம் அரசாங்கத்தோட கொள்கை தான்.
ஏற்கனவே யூபிஏ 1 அரசாங்கம் கடைப்பிடித்த, யூபிஏ 2 அரசாங்கம் கடைப்பிடித்த வர்த்தகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு தான் வர்த்தக முன்பேர வணிகம்னு ஒன்று கொண்டு தான். ஸோ இந்த வர்த்தக முன்பேர வணிகத்தினுடைய விளைவாகத்தான் அடிப்படை பொருட்களுடைய விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கிறது. அதை திரும்ப பெறாமல் விலைவாசி குறைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அதற்கப்புறம் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, விலைவாசியை குறைக்கிறது மட்டும் இல்லை, புதிய புதிய வேலை வாய்ப்புகள் வரும், வருஷத்துக்கு 1 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வரும்னு சொன்னாங்க. இன்றைக்கி வந்து லேபர் மினிஸ்ட்ரியை சில புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒரு வருடத்துக்கு 1 கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும்னு இவங்க சொன்னாங்க. ஆனால் அரசாங்கம் கணக்குப்படி 1,4 கோடி பேருக்கு வேலை கொடுத்தே ஆகணும். ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகு 1,35,000 பேருக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாட்டில் பெருகிற மக்கள் தொகை 3%னா வேலைவாய்ப்பு வந்து 2% பெருகணும். ஆனால் இதுக்கு 2க்கு இருக்கிற இடைவெளி தான் வேலையில்லா திண்டாட்டம். ஆனால் படித்து வருகிற பட்டதாரிகள் அல்லது படித்து வருகிற உயர்நிலை பட்டதாரிகளுக்கும் வேலை இல்லை, சாதாரண எஸ்எல்சி படித்தவனுக்கும் வேலை இல்லை. இந்திய நாட்டில் புதிய தொழிற்சாலை எதுவும் தொடங்கப்படவே இல்லை. மேக் இன் இண்டியா மேக் இன் இண்டியான்னு சொன்னாங்க. மேக் இன் இண்டியா மூலமாக பம்பாயில் ஒரு மாநாடு போட்டு 12 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவுக்கு வரும்னு சொன்னாங்க. ஆனால் இதுவரையில் அப்படி எந்த பணம் வரவே இல்லை. அதனால் இந்த அரசாங்கம் சொன்னது ஒன்று செய்தது ஒன்றாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா சார். இப்போ இந்த விலைவாசி பற்றி சொன்னீங்க. ஒரு காலகட்டத்திலலாம் வந்து ஒரு வருடம் வரைக்குமோ குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதம் வரைக்குமோ விலையில் ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு வரக்கூடிய சூழல் நம்ம பார்க்கல. அதுவும் அத்தியாவசிய பொருட்கள்லாம் வந்து சாமானிய மனிதர்களுக்கும் முழுமையாக கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு சராசரி நிலையிலேயே தான் இருந்துச்சு பார்க்க. இப்போ மாதம் ஒரு முறை விலைவாசி உயர்கிறது, ஆனால் ஊதிய உயர்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறின்ற ஒரு சூழலை நீங்கள் எப்படி அப்படின்னா, விலைவாசி மாதம் ஒரு முறை கூட இல்லை, வாரம் ஏறிக்கிட்டு இருக்கு, தினமும் ஏறிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சாதாரண ஏழை விவசாயி தக்காளியை உற்பத்தி அதிகம் பண்ணானா அது விலை போகலை, அது தெருவில் போட்டு அழிச்சிக்கிட்டு இருக்கான் அவனை. ஏன்னா அவனுக்கு வந்து விற்பதற்கு பணம் கிடைக்கல, விற்றாலும் நஷ்டம்தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொருட்கள் நகரங்களில் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போ இடையில் சில பேர் பூந்து விளையாடுறாங்க. அதான் நான் சொன்னேன், முன்பேற வர்த்தகங்கிற பெயரில் இந்தியாவில் உற்பத்தி ஆகிற விவசாய பொருட்களுக்கு யாரோ ஒருவன் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துக்கிட்டு மவுசை மேலேயும் கீழே அசித்து விலையை நிர்ணயம் செய்கிறார்கள். அப்போ உண்மையான மார்க்கெட்டுக்கும் விலைவாசிக்கும் சம்மந்தம் இல்லாமல் போய்விட்டது. தனிநபர்கள் கொள்ளையடிப்பதற்கு இந்த கொள்கைகள் பயன்பட்டு கொண்டிருக்கிறது, அது ஒரு காரணம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல், அன்றைக்கி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது தான் 2002 தான் பெட்ரோலை வந்து வெளி மார்க்கெட் சந்தைக்கு தகுந்தாற்போல் விலையை நிர்ணயம் செய்யலாம் பெட்ரோல் டீசல்னு சொல்லி ஒரு சதம் கொண்டாங்க. அன்றைக்கே 21,500 கோடி ரூபாய் இந்த பெட்ரோல் விலை ஏறினா அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஆயில் புல் அக்கௌண்ட்டுன்னு வச்சுருந்தோம். அந்த பணத்தை அன்றைக்கி அரசாங்கமே எடுத்துக்கிட்டாங்க. ஒருவேளை அந்த பணம் இருந்தால் விலை ஏறுகிற பொழுது அதை விட்டு நிரப்புவதற்கு பயன்பட்டிருக்கும், அதையும் அரசாங்கம் எடுத்துக்கொண்டார்கள். இப்போ மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் விலைவாசியை குறைப்பண்ணார். ஆனால் ஒரு மாதத்தில் 3 தடவை 4 தடவை பெட்ரோல் விலை ஏறிக்கிட்டே இருக்குது. எப்போ உலக மார்க்கெட்டில் ஒரு பேரல் பெட்ரோல், அது ஒரு பேரல் கச்சா எண்ணெய் $148 விற்கிற பொழுது இந்திய நாட்டில் பெட்ரோல் விலை 70 ரூபா தான். இன்றைக்கி $40 கிட்டத்தட்ட வருகிற பொழுதும் இந்திய நாட்டில் பெட்ரோல் விலை 60 ரூபா தான். பக்கத்தில் இருக்கிற மலேசியா, சிங்கப்பூர், நம்முடைய இலங்கை போன்ற நாடுகளில் 26 ரூபா 50 பைசா 30 ரூபா தான் விற்றுக்கிட்டு. ஆனால் இந்தியாவில் கண்மூடித்தனமாக வரியை போட்டு இதை உயர்த்துகிறார்கள். இப்படி உயர்த்துவதனால் அரசாங்கத்துக்கு மட்டும் வருமானம் இல்லை, பல தனியார் பெட்ரோல் கம்பெனிகளும் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். ரிலையன்ஸ் போன்ற கம்பெனிகள், ஷெல் போன்ற கம்பெனிகள் எல்லாம் இந்த விலை உயர்வின் காரணமாக, வரி உயர்வின் காரணமாக அவர்களும் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அரசாங்கமே திட்டமிட்டு விலையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. கண்டிப்பாக சார். இப்போது நம்ம தமிழ்நாடுன்னு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாநில அரசாங்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவீங்க? இது மாநில அரசாங்கத்தை பற்றி நான் ஒரு மத்திய அரசு ஊழியன் என்ற முறையில் சொல்லாட்டி கூட தமிழ்நாட்டு வாழ்கிற ஒரு குடிமகன் என்ற முறையில் எனக்கு சில கருத்துக்கள் உண்டு. இந்த அரசாங்கம் யாரோடு இணக்கமாக இல்லை. நேற்று கூட பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க, யாரோடு இணக்கமாக இல்லை. எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சின்னா, ஹரியானா ஆசானம் மாதிரி ஆடை இல்லாத துறவியை கூப்பிட்டு வந்து பேச வைக்காமல் இருக்கிறாங்கல்ல, அது வரல இது ஒரு நல்ல சட்டமன்றம்னு சொல்லலாம், அவ்வளோதான். ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் என்பது ஒட்டுமொத்தமாக சாதாரண மக்களின் குடியுரிமையை கூட அதுவால் கொடுக்க முடியாத ஒரு அரசாங்கமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி சட்டமன்றத்தில் என்ன நடக்குன்னு நமக்கு தெரியும். பெஞ்ச தட்டுறவங்க மட்டும்தான் சட்டமன்றத்தில் இருப்பாங்க, கேள்வி கேட்டால் ஆளை தட்டி வெளியே அனுப்பிடுவாங்க. இதுதான் இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தமிழ்நாடு அரசாங்கம் மக்கள்கிட்ட சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா தான் நடந்துகிட்டு இருக்காங்க. ஜனநாயக உரிமைகள் தமிழ்நாட்டில் மறுக்கப்படுகிறது. சாதாரண குடிக்காதுன்னு ஒரு பாட்டு பாடினா
அந்தால வந்து தேச விரோத வழக்கில் போடுறாங்க. குடிக்காதன்னு சொன்னான். இப்போ குடிக்கிறவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு, குடிக்காதன்னு சொன்னால் அவங்களுக்கு போலீஸ் லாக்அப். இப்படி தான் தமிழ்நாடு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம விலைவாசி சாமானிய மனிதனுக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறத பேசும்போது ஒரு அரசாங்கம் அத்தியாவசிய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்கிற அளவுக்கு எல்லா விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது ஒரு அவசியமான விஷயம் நம்ம பார்க்குறோம். கடந்த காலங்களில் இருந்ததுக்கும் இப்பயும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் 2 பேருமே மக்களோட கொள்கையை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். இது சாதாரண மக்களுக்கு பயனில்லாத கொள்கைகள் தான் நடைமுறைப்படுத்துகிறார்கள். மத்திய அரசாங்கம் வந்து விலைவாசியை குறைப்பேன் என்று சொல்லிவிட்டு, வேலைவாய்ப்பை பெருக்குவேன், புதிய தொழிற்சாலையை தொடங்குவேன் என்று சொல்லிவிட்டு எதையுமே செய்யாமல் அவங்க வேறு ஒரு அஜெண்டா வச்சு மக்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கம்யூனல் அஜெண்டா. இன்றைக்கி மத நல்லிணக்கம் என்பது இன்றைக்கி ஒரு கேள்விக்குறி ஆகிவிட்டது. அதாவது யார் மேலே ஒரு மாட்டை அடித்தான்னு சந்தேகம் வந்து அவனை வந்து கொன்று தொங்க விட்டுறாங்க. ஸோ இப்போ மனுஷன் மேலே பாசமே கிடையாது, மாட்டு மேலே தான் இப்போ நிறைய பேருக்கு பாசம் அதிகமாகிட்டு இருக்கு. அதே மாதிரி மாநில அரசாங்கம் பார்த்திங்கன்னா பல வழக்குகள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் பதிய போனாக்க பதிய கூட மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி வந்து பல பேரை வந்து அது வந்து ரெக்கார்டாகவே இருக்குது. வந்து அவங்க வந்து இப்போ குற்றம் எங்கள் மேலே இது மாதிரி தொந்தரவு இருக்குன்னு போய் சொல்கிறாங்க. பதில் ஏன் இப்போ நீங்கள் இந்த மதன் வழக்கே பாருங்களேன், அவரே ஒரு கடிதம் எழுதி வச்சுருக்கிறார். கடிதம் எழுதி இப்படிலாம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கார். ஆனால் எத்தனை மாதத்துக்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட்டாங்க. உதாரணம் சொல்லணுன்னா, அவங்க தலையிட்டதுக்கு காரணம் என்னென்னா, நீதிமன்றம் தலையிட்டு என்ன பண்ணிட்டுருக்குன்னு கேட்டதுக்கப்புறம் தான் அவங்க பண்ணுறாங்க. அதனால் மாநில அரசாங்கமும் சரி மத்திய அரசாங்கம் மக்களை விட்டு அந்நியப்பட்டு நிற்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ பொதுவாக பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அரசு ஊழியர்கள் இப்போது அன்றாடம் சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகள்னால் என்னென்ன? இல்லை, மத்திய அரசு ஊழியர்கள் எங்களுக்கு அன்றாட பிரச்சனை இல்லைன்னா, மத்திய அரசு அலுவலகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மூடப்படுகிற ஆபத்து இருக்கிறது. ஸ்டேஷ்னரி இலாக்கான்னு ஒன்று இருந்தது. அதை 1989 மூட நினைக்கிற பொழுது அன்றைக்கி அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டராக இருந்த திரு முரசொலி மாறன் அவர்களை ஜோதிபாசு போய் சந்தித்து பேசி அந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்து இன்றைக்கி காப்பாற்றப்பட்டது. இன்றைக்கி அந்த இலாக்கா மறுபடியும் மூடப்படுகிற ஆபத்து இருக்கிறது. இந்த அரசாங்கத்தின் கொள்கை என்னென்னா, அரசாங்கம் இனி யாருக்கும் வேலையே கொடுக்காது. அரசாங்கம் வேலை கொடுக்கலாம் கூட பரவாயில்ல, ஆனால் இனிமேல் வேலை என்பது எந்த வேலையும் நிரந்தர வேலை கிடையாது. அத்தக்கூலி வேலைகள் தான், கான்ட்ராக்ட் தான், அவுட் சோர்சிங் தான், நிரந்தரமில்லாத வேலைகளை தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தபால் துறை. இன்றைக்கி சாதாரண மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற தபால் துறை, தபால் துறையை கார்ப்பரேட் கம்பெனிகளாக மாற்றுவதற்கு இந்த மத்திய அரசாங்கம் முயற்சி செய்கிறார்கள். எதை அரசாங்கம் வச்சாங்க தெரியுமா? லாபம் தர்ற ஸ்பீடு போஸ்ட்டை தனியார்ட்ட கொடுத்துருவாங்க, லாபம் தர்ற பார்சல் சர்வீஸை தனியார்ட்ட கொடுத்துருவாங்க, லாபம் தர எல்லா வேலையும் தனியார்ட்ட கொடுத்துருவாங்க, கார்ப்பரேட் கம்பெனி ஆக்கிடுவாங்க. ஆனால் நஷ்டம் வர கார்டு கவர் போடுற பாருங்க, நஷ்டம் ஏற்படுற சர்வீஸ் அதை மட்டும் அரசாங்கம் வச்சுக்குமா. ஸோ இப்போ இது மாதிரி தனியார் அங்கே வேலை வேகமாக வந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி ரயில்வே பார்த்திங்கன்னா, டாக்டர் தீபக் ராய் கமிட்டின்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்து ரயில்வேயில் எல்லா வேலைகளையும் தனியாரிடம் கொடுப்பது. வெறும் ரயில்வே லைன் மட்டும் தான் மிஞ்சி இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ரோடு இருக்குது, தனியார் கார் ஓட்டுறாங்கல்ல, தனியார் பஸ் ஓட்டுறாங்கல்ல, விமான நிலையம் இருக்குது, தனியார் விமானம் ஓட்டுறாங்கல்ல, அது மாதிரி கவர்மெண்ட்டுக்கிட்ட ரயில்வே லைன் மட்டும் தான் இருக்கும். எவன் வேணால் ரயிலை ஓட்டலாம். இன்னும் ரயில்வே போலீஸை கூட தனியாரிடம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரை வந்திருக்கிறது. அதில் இந்த அரசாங்கத்தின் கொள்கை என்னென்னா, லெஸ் கவர்மெண்ட் மோர் கவர்னன்ஸ். அதை நாங்களாம் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் இவங்களோட நோக்கம் என்னென்னா, அரசு ஊழியர்களை குறைப்பது. பப்ளிக் சர்வீஸில் எவ்வளோ பேர் இருக்கணும் அப்படின்னு சில கணக்கு வழக்கெலாம் இருக்குது. நீ அமெரிக்கா போன்ற நாடுகளில் 1,00,000 பேருக்கு 1,500 பேர் சேவையாளர்களாக இருக்காங்க, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் 650 பேர் கூட கிடையாது. இதை வந்து 7வது சம்பள கமிஷன் சுட்டி காட்டி இருக்கிறது. அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆட்களை குறைக்கணும். ஆட்களை குறைப்பதன் மூலமாக அரசாங்கத்தோட செலவை குறைக்கணும். இன்னொரு பக்கம் என்ன நடந்துருக்குன்னு பாருங்கள். 17,77,000 கோடிக்கு பட்ஜெட் போனாங்க போன வருஷம். இந்த பட்ஜெட்டில் நாட்டு மக்களுக்கு 2,40,000 கோடி தான் மானியம் கொடுத்தார்கள். ஆனால் சில பணக்காரர்கள் கொடுத்த வரிச்சலுகை மட்டும் 6,10,000 கோடி. எந்த காரணத்துக்காக காங்கிரஸ் ஆட்சியை UPA 2 அரசாங்கத்தை விமர்சனம் செய்தோமோ அதே தவறை யார் விமர்சனம் செய்தார்களோ அவர்களே செய்கிறார்கள். அப்போ இந்த அரசாங்கம் என்பது சாதாரண மக்களை வேலை கொடுக்கவே முடியாத ஒரு அரசாங்கம் இருக்கிறது. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் பேர் வேலையை தேடி வர்றாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் 79 லட்சத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 1 கோடி பேர் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செய்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். நான் நகைச்சுவையாக சொல்லுவேன், கோயிலுக்கு போகிறது மட்டும் மூட பழக்கம்,
எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு போகிறது மூட பழக்கம்னு சொல்லி பதிவு செய்யாதவர் இன்னும் பல கோடி பேர். அப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலேயே கிட்டத்தட்ட 1 கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார் என்று சொன்னால் இந்திய நாடு முழுவதும் எவ்வளோ பேர்? அதாவது லேட்டஸ்ட் சென்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2011 சென்சஸ்ஸு வேலை இல்லாதவர்களுடைய சதவீதம் 9.5. அப்போ 127 கோடியில் வேலை இல்லாதவர்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. கிட்டத்தட்ட 45 கோடி பேர் இந்திய நாட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அவங்க வந்து அண்டர் எம்ப்ளாய்டு. அவங்கள வந்து 8 மணி நேரம் வேலை கொடுக்க முடியும்னா கூட 2 மணி நேரம் தான் கொடுப்பாங்க. அன்எம்ப்ளாய்டு இப்படிங்கிற கேட்டகரியில் அவங்க எல்லோரும் வர்றாங்க. வேலையே இல்லாமல் இருக்கிறவன் பகுதி நேரம் மட்டும் வேலை செய்கிறவன்னு சொல்லி ஒரு 45 கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க. இது வந்து பல வளர்ந்த நாடுகளுடைய மக்கள் தொகையோட ஒப்பிட்டா சரியான கணக்கு வரும். அந்த அளவுக்கு வேலை இல்லாதவர்கள் இந்தியாவில் இருக்காங்க. ஒரு அமெரிக்கா, ஒரு ஜப்பான், ஒரு பிரிட்டன் இந்தியாவில் வேலை இல்லாமல் இருக்கிறது. கண்டிப்பாக சார். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அரசாங்கத்துக்கு எதிராகவும் இல்லை அரசாங்கத்துக்கு ஒரு முறையீடாகவும் இந்த போராட்டங்கள் அப்படிங்கிறது வந்து அங்கங்கே நிறைய நடந்துட்டு இருக்கிற ஒரு வருடம் அப்படின்னு நம்ம கணக்கெடுத்துட்டாலே அதில் போராட்ட நாட்கள் வந்து பல துறைகளில் இப்போ அதிகரிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த போராட்டங்களுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஒரு நிலைக்கும் அடுத்த நிலைக்கு போகும்போது அதை எப்படி பார்க்குறீங்க? அரசாங்கம் அதை எப்படி கையாண்டிருக்காங்க? அரசாங்கம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் நாங்கள் வந்து வேலைநிறுத்தம் செய்வது என்று சொல்லி ஜூன் 9ஆம் தேதியே அரசாங்கத்துக்கு அறிவிச்சிருந்தோம். பேச்சுவார்த்தையே நடத்தலை. ஆனால் வேலைநிறுத்தம் அறிவிக்காத பிஎம்எஸ் சங்கத்தை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பிஎம்எஸ் என்பது ஆளுங்கட்சி சேர்ந்த அமைப்பு, அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பணம், நீங்கள் இப்போ வங்கியில் பணம் போடுறீங்க, அதே மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்டில் பணம் போடுறோம். எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், தனியார் நிறுவன வேலை செய்வர்களுக்கெல்லாம் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஒரு அலுவலகம் இருக்கிறது. அதில் நம்ம வந்து மாதம் மாதம் பணம் போடுறோம். நான் உங்களுக்கு இந்த அரசாங்கத்தோட மோசமான கொள்கைக்கு நல்ல உதாரணம் சொல்கிறேன். ஏன் பணத்தை நான் போட்டு எடுக்கிறதுக்கு எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டில் அவங்க 1008 கண்டிஷன் போடுறாங்க. போடும்போது வரி விலக்கு, நான் எடுக்கும் பொழுது ஒட்டுமொத்தமான போட்டம் பாருங்கள் இந்த கூட்டுத்தொகை, அதுக்கு வந்து வரி போட்டாங்க. சாதாரண போராட்டம் இல்லை. பெங்களூரில், ஹைதராபாத்தில் இருக்கிற ஆடை ஏற்றுமதி ஆடையில் வேலை செய்கிற ஆண்களும் பெண்களும் எந்த தொழிற்சங்கமும் இல்லாமல் போராடி முறியடித்திருக்கிறார்கள். நீங்கள் அரசாங்கம் அதை விலக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்போ அரசாங்கம் வந்து எப்படியெல்லாம் எங்களை சொன்ன வேண்டும் என்று திட்டமிட்டு சுரண்டி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். புதிய ஓய்வூதிய திட்டம் என்று ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முதல் மாநிலம்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் என்ன பண்ணிட்டாங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் 1/4/2003 அறிமுகப்படுத்திட்டாங்க. மத்திய அரசாங்கத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் புதிய ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது. மத்திய அரசாங்கம் 1/1/2004 தான் அறிமுகப்படுத்தினாங்க. இதை அறிமுகப்படுத்துகிற நோக்கம் என்னென்னா, மத்திய அரசாங்கம் ஓய்வூதியத்துக்கான செலவை குறைப்பதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பொய் காரணம். புதியதாக பணியில் வருபவர்களுக்கு அரசாங்கம் 10% அவன் கொடுக்குறான். என்கிட்ட 10% பிடிப்பான், அவன் 10%. அப்போ அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் தான், குறையில செலவு. ஆனால் அவங்க நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவானதுங்க. நான் உதாரணம் சொல்கிறேன்னே, இப்போ வங்கியில் நம்ம போட்ட பணம் இருக்குது பாருங்கள், நம்ம டெபாசிட் மட்டும் 70 லட்சம் கோடியை தாண்டிடுச்சு. நம்ம கொடுத்துருக்கிற அட்வான்சஸ் கடன் வந்து 55 லட்சம் கோடி. அது 70 லட்சம் கோடி, இது 55 லட்சம் கோடி. இன்றைக்கி தனியார் வங்கிகளை கொண்டு வர்றாங்கிறாங்க. பல தனியார் முதலாளிகளை பொதுத்துறை வங்கிகளுக்கு டைரக்டர்களாகவும் நியமனம் செய்கிறாங்க. அங்கே நோக்கம் என்னென்னா, சாதாரணமாக குறி மாதிரி மக்கள் சேர்த்த பணம் இருக்குது பாருங்கள், இந்த பொதுத்துறை வங்கியில் இருக்கிற பணம் 60% மேலே சாதாரண மக்களுடைய பணம். இந்த பணத்தை எடுத்துகிட்டு போகணும் அங்கே யோசிக்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் பணத்தை என்ன பண்ணுறோமா, 17 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் அங்கே சேர்த்து வச்சுருக்கோம். நீங்களும் நானும் சேர்த்து வச்சுருக்கிற பணம் 17 லட்சம் கோடி ரூபாய். இந்த 17 லட்சம் கோடி ரூபாயை பங்கு சந்தையில் கொண்டு போய் போட்டு விளையாடணும், முதல்ல 5% எடுப்போன்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒட்டு மொத்தமாக என்ன ஆச்சுன்னா, இந்திய நாட்டில் சாதாரண மக்களுடைய சேமிப்பு பணங்களை பணக்காரர்களுக்கு கொண்டு போய் கொடுக்குற ஒரு கொடூரமான சூழ்நிலை உருவாகிருக்கிறது. அதனால தான் மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை செய்வர்கள் என்று சொல்லி அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களும், தமிழ்நாட்டில் இருக்க ஏஐடியூசி, சிஐடியு, எல்பிஎஃப் உட்பட்ட ஏஐசிசிடி உட்பட்ட அனைத்து சங்கங்களும் வேலை நிறுத்தத்துக்கு அறைகள் விடுத்திருக்கிறோம். செப்டம்பர் 2ஆம் தேதி இந்த கொள்கைகளை எதிர்த்து நாங்கள் ஒரு வேலை நிறுத்தம் செய்ய இருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், எந்த ஒரு சூழல் இப்போ இருக்கும், யாருக்குமே வந்து வேலைக்கான உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழலில் இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி நடக்க போகிற இந்த போராட்டம் வந்து எப்படி இருக்க போகுது? எல்லாரையும் ஒருங்கிணைச்சு என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகள்லாம் நீங்கள் பண்ணுறதா இருக்கீங்க? இல்லை, ஆரம்பத்தில் வந்து 1991 ஜூலை 25ஆம் தேதி திரு நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இருக்கிற பொழுது தனியார் மயம், தாராளமயம், உலகமய கொள்கையை அறிமுகப்படுத்தினார். இப்போ 25 வருஷம் முடித்து வெள்ளி விழா ஆண்டில் இருக்கிறான். இந்த 25 வருஷத்தில் இந்திய நாட்டினுடைய உழைப்பாளி மக்கள், விவசாயிகள், தொழிலாளிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்,
வங்கியில் வேலை செய்பவர்கள் என்று சொல்லி கருத்தால் கரத்தால் உழைக்கிற தொழிலாளி வர்க்கம் 11 வேலை நிறுத்தங்களை செய்திருக்கிறது. இப்போ 17வது வேலை நிறுத்தத்துக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கிறோம். இந்த 17வது வேலை நிறுத்தத்தில் எவ்வளோ பேர் கலந்துவான்னு சொல்லி நாங்கள் கணக்குகளை எடுத்தோம். முதல் வேலை நிறுத்தத்தில் 5 கோடி பேர் கலந்துக்கிட்டாங்க 1991. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் 10 கோடி பேர். போன செப்டம்பர் 2 வேலை நிறுத்தத்தில் 15 கோடி பேர் கலந்துக்கிட்டாங்க. அநேகமாக இந்த வேலை நிறுத்தத்தில் 20 கோடிக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். பல இடங்களில் வந்து பந்து போன்ற ஒரு மாறும் சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இது காரணம் என்னென்னா, இந்த அரசாங்கம் கடைபிடிக்கிற தொழிலாளர் விரோத கொள்கை. உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். மாருதி உத்யோக் லிமிடெட் ஹரியானாவில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. வன்முறைக்கு 2 பேருமே காரணம், ஒரு பக்கம் மட்டுமல்ல, அங்கே இருக்கிற நிர்வாகமும் காரணம். ஆனால் அந்த குற்றவாளிகளாக குற்றம் சுமத்தப்பட்ட தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே எந்த ஜாமீனும் இல்லாமல் ஜெயிலே இருக்கிறாங்க. நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு தொழிற்சங்க தகராறுக்காக அடைக்கப்பட்டவர்கள் ஜாமீனே கொடுக்கலங்க, நீட்டித்துக்கிட்டே இருக்கிறாங்க. காவலை நீட்டித்து கொண்ட ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த அரசாங்கம், நாட்டோட பிரதமர் செங்கோட்டையில் ஏறி இந்திய சுதந்திர தினத்துக்கு பேசினார். நிறைய சட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் குறைக்கணும். உதாரணமாக தொழிலாளர் நல சட்டங்கள் 45 சட்டங்கள் இருக்குது, அதை வந்து 5 சட்டமாக குறைக்கலான்னு கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருந்தது. ஆனால் என்ன, நான் ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சாதாரண மக்கள் 10 பேர் வேலை செய்தால், மின்சாரம் இல்லாமல் 10 பேர் வேலை செய்தால் ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1946 1946 தொழிற்சாலை சட்டம் பொருந்தும்னு இருக்குது. அதை 20 பேர் மாத்திரங்கிறார் அவர். அதுக்கு பொருள் என்னன்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி மின்சாரம் இருந்து 20 பேர் வேலை செய்தால் தொழிற்சாலை சட்டம் பொருந்தும், அதை 40 மாத்திரங்கிறாங்க. அதில் என்னென்னா பல்வேறு விதமான நன்மைகள் இருக்கிறது. ஒரு பெண்ணை எந்த நேரத்துக்கு வேலைக்கு அழைக்கணும், அவர்களுக்கு என்ன மாதிரி வேலை கொடுக்கணும், குழந்தை தொழிலாளர்கள் கூடாதுன்னு சொல்லணும், ஒரு மோசமான கெமிக்கலில் வேலை செஞ்சால் கை காலெல்லாம் கஷ்டப்படுவாங்களே அதுக்கான பாதுகாப்புன்றது பல நன்மைகள் இருக்குது. ஆனால் இந்த சட்டத்தை கொண்டு வந்து அமுல்படுத்தி இதை வந்து மாற்றிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த நன்மைகள் எல்லாம் சாதாரண மக்களுக்கு கிடைக்காது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில், சிறிய நகரங்களில், பெரிய நகரங்களில் இருக்கிற குடிசை தொழில் தான் அதிகம். இன்றைக்கி அந்த குடிசை தொழிலில் இருக்கிற பாதுகாப்பு, அந்த தொழிலாளர் இருக்கிற பாதுகாப்பை இன்றைக்கி தூக்கி எறிகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி தொழிற்சங்க சட்டம்னு ஒன்று இருக்குது. ஒரு தொழிற்சங்கத்தை அங்கீகாரம் செய்யணும்னா குறைந்தபட்சம் 7 பேர் இருந்தால் தொழிற்சங்கம் தொடங்கலாம். ஆனால் அங்கீகாரம் செய்யணும்னா 10% இருக்க வேண்டும் அல்லது 100 பேர் இருக்க வேண்டும் என்று இருக்கிற ஒரு சட்டம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 10%ங்கிறதையும் மாற்றி 100 பேர் இருக்கணுங்கிறதை மாற்றி 300 பேர் இருந்தால் தான் ஒரு தொழிற்சங்க சட்டத்தையே நீங்கள் அங்கீகாரம் பண்ண முடியும் தொழிற்சங்கத்தை என்று சொல்லுகிறார்கள். அப்படி தொழிற்சங்கத்தை அங்கீகாரம் பண்ண முடியுமா என்னன்னு இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா 65% தொழிற்சாலைகள் இந்தியாவில் 300க்கும் கீழ்ப்பட்டவர் வேலை செய்கிற தொழிற்சாலைகள். அப்போ அதுக்கு பொருள் என்ன? இந்தியாவில் இனி தொழிற்சங்க சட்டங்களே செல்லாது என்று ஆக்குகிற அளவுக்கு இந்திய நாட்டோட பிரதமரே பேசுகிறார். அதுக்கப்புறம் ஒரு மோசமான ஒரு நிலை இருக்குது. இந்த நாட்டில் ஆண்களும் பெண்களும் நேரம் தெருவுக்கு வந்து பெரிய போராட்டமே நடத்தியிருக்கணும். 24 மணி நேரமும் வணிக வளாகங்களும் அதே மாதிரி மால்ஸும் வேலை செய்யுங்கிறார். 24 மணி நேரம் 24 மணி நேரம்னா அங்கே இருக்க தொழிலாளிக்கு என்ன பாதுகாப்புங்கிறத அவர் பேசவே இல்லை. அப்படி பேசியே இருக்கக்கூடாது என்று நான் சொல்லுகிறேன். ஏற்கனவே பல்வேறு விதமான பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கிறது. இரவிலே பெண்கள் வேலை செய்யக்கூடாது என்ற சட்டங்கள் இருக்கிறது. 28 மணி நேரத்துக்கு மேல் வேலை செய்யக்கூடாது என்ற சட்டங்கள் இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய பிரதமரே அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அவரே அனௌன்ஸ் பண்ணுறார், 24 மணி நேரமும் மால்ஸ் எல்லாம் திறந்திருக்கும், எல்லா வணிக வளாகங்களும் திறந்திருக்கும்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? எந்த விதமான தொழிலாளர் நல சட்டங்களும் இந்திய நாட்டில் இனிமேல் இருக்காது. முதலாளிகள் என்ன விரும்புகிறோம் அது மட்டும் தான் செய்ய முடியும். ஹையர் அண்ட் ஃபயர், வேலைக்கு அமர்த்து வீட்டுக்கு விரட்டு, இதுதான் இன்றைக்கி அரசாங்கத்தோட கொள்கையாக மாறி இருக்கிறது. இதை எதிர்த்து தான் இந்திய நாட்டு தொழிலாளிகள் 22 கோடி பேர் வேலை நிறுத்தம் செய்ய இருக்கிறார்கள் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி. கண்டிப்பாக சார். மத்திய அரசு ஊழியர் மகாசம்மேளனத்தோட மாநில பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தா அடிப்படையிலேருந்து எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிட்டு இருக்கு. இதை அரசாங்கத்துக்கு முன்னாடி முன்வைக்கணும்னா இந்த போராட்டம் ஏன் அவசியமானதாக இருக்குது? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாநில அரசோட ஒரு இணக்கமான சூழல் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போ இருக்கிற அரசாங்கத்தும் எந்த அளவுக்கு ஒரு மெத்தனமாக செயல்பட்டு இருக்காங்க? இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒழுமையாக பூர்த்தி செய்யணும் அப்படின்னும் போது ஒரு அரசாங்கம் இதை எவ்வளோ தூரம் கவனத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு நிறைய கருத்துக்களை எங்களோட நீங்க முழுமையா பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி நன்றி. வரலாற்றை நாம் அனைவரும் அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. ஆனால் நம்மில் பலரும் அதில் ஆர்வம் காட்டுவதில்லை. எனவே வரலாற்றை நமக்கு அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வாணியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல்.
அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு கை தொலைபேசிகளை பயன்படுத்தாதவர்கள் யாரையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. எந்த நேரமும் கைபேசிகள் ஒலித்து கொண்டே இருக்கின்றன. சில நேரங்களில் அது தொலைபேசியாக இல்லாமல் தொல்லைபேசியாக கூட இருக்கிறது. ஆனால் இனிமேல் கைபேசிகளோடும் வாழ முடியாது, கைபேசிகள் இல்லாமலும் வாழ முடியாது என்கிற நிலையை நாம் வந்து அடைந்திருக்கிறோம். இந்த கைபேசி என்பது ஒரு 20 ஆண்டுகளுக்குள் நம்மை வந்து சேர்ந்திருக்கிற அறிவியல் அதிசயம் என்று தான் சொல்ல வேண்டும். 1995க்கு முன்னால் கைபேசி என்பதை இந்தியாவிலே அறிந்தவர்களே மிக குறைவு. 95 ஏறத்தாழ அந்த 20ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலே தான் மெல்ல மெல்ல பயன்பாட்டிற்கு வந்து, ஆனால் அப்போதும் கூட மிக பெரும் செல்வர்கள், மிக பெரும் பணக்காரர்கள் கைகளிலே மட்டும்தான் தொலைபேசிகள் இருந்தன. இன்றைக்கு மிக பெரும் பணக்காரர்கள் கைபேசிகளை வைத்துக் கொள்வதில்லை. இதுதான் அப்போதும் இப்போதுமான பெரிய மாற்றம். 2002, 2003 அந்த காலகட்டங்களிலே மக்களிடத்திலே பரவலாக அது வந்து இன்றைக்கு அனைவரிடமும் கைபேசிகள் இருக்கின்றன என்கிற நிலை வந்திருக்கிறது. இது ஒரு அறிவியலினுடைய வளர்ச்சி தான். இதற்கான வேர் எங்கே இருக்கிறது? இந்த கைபேசிகளினுடைய தந்தை யார் என்றால், ஃபாதர் ஆஃப் செல்ஃபோன்ஸ் என்று அழைக்கப்படுகிறவர் மார்ட்டின் கூப்பர் என்கிற அமெரிக்கர். அவர்தான் இதனை முதலில் முழுமைப்படுத்தி வெளியாக்கினார். ஏன் முழுமைப்படுத்தி என்று சொல்கிறோம் என்றால், அறிவியல் உலகத்தில் இவர் ஒருவர் தான் இதனை கண்டுபிடித்தார் என்று சொல்ல முடியாது. அவருக்கு முன்னால் பல்வேறு விதமான செயல்பாடுகள் நடந்திருக்கும். அதனுடைய தொடர்ச்சியாக இறுதி வடிவமைப்பை கொண்டு வந்தவர்களைத்தான் நாம் இந்த கை தொலைபேசியின் தந்தை என்று அழைக்கிறோம். அவருக்கு முன்னால் ஏறத்தாழ 30 ஆண்டுகள் அவர் கண்டுபிடிப்பதற்கு முன்பே டிஹெச் ரிங் என்கிறவர் 1947ஆம் ஆண்டே இந்த கை தொலைபேசி பற்றிய சில செய்திகளை, ஏறத்தாழ அதற்கான முன்னோட்டத்தை தொடக்கி வைத்தார் என்று கூற வேண்டும். ஆனால் இன்றைக்கு டிஹெச் ரிங் கூடுதலாக அறியப்படாதவராகத்தான் இருக்கிறார். அவர் 47இலே அந்த பணியை தொடங்கினாலும் அதற்கு பிறகு 25 ஆண்டுகள் அதனுடைய ஆய்வுகள் தொடரவில்லை. அவர் பெல் நிறுவனத்தில், கிரஹாம் பெல் என்று சொல்கிறோமே, அந்த பெல் நிறுவனத்திலே பணியாற்றியவர் டிஹெச் ரிங். அதற்கு பிறகு 1970களிலே மார்ட்டின் கூப்பர் அந்த வேலைகளை தொடங்குகிறார். மார்ட்டின் கூப்பர் பள்ளிக்கூடங்களில் படிக்கிற போதே, அவர் ஒரு அமெரிக்கர், சிகாகோவிலே படித்தவர், படிக்கிற போதே இந்த இயந்திரவியல், மெக்கானிசம் தொடர்பான துறைகளில் அவருக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருந்தது. எந்த பொருள் கையில் கிடைத்தாலும் அதை பிரித்து போட்டு உள்ளே என்னவெல்லாம் இருக்கின்றன என்று பார்த்து மறுபடியும் சேர்ப்பது என்கிற இயல்பான அந்த துறையில் அவருக்கு ஒரு நாட்டம் இருந்தது. ஆனால் அவருக்கு வேறு எங்கும் வேலை கிடைக்கவில்லை. மிகவும் சிரமப்பட்டு 1970ஆவது ஆண்டு அந்த மோட்ரோலா என்கிற ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் ஒரு உதவி இயந்திரவியல் துறை சார்ந்தவராக அவர் பணியிலே சேர்ந்தார். அசிஸ்டன்ட் மெக்கானிக் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த டிசிக்னேஷன். அப்படி ஒரு மிக சின்ன துறையில் ஒரு சின்ன நிலையிலே இருந்து தன்னுடைய பணிகளை தொடக்கியவர் மெல்ல மெல்ல மேலே வந்தார். ஓராண்டுக்குள்ளேயே அடுத்தடுத்த பதவிக்கு வந்தார். அவருடைய ஆர்வம், அவருடைய தொடர்ச்சியான முயற்சி, உழைப்பு, இவைகளையெல்லாம் பார்த்த நிறுவனமே அவர் மீது ஒரு நம்பிக்கை வைத்தது. ஒரு ஆய்வு பிரிவுக்கு அவரை அனுப்பிற்று. அங்கே தான் அவருடைய வாழ்க்கையில் மட்டுமில்லை, இந்த உலகத்தினுடைய போக்குகளிலும் பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும். அவர்தான் முதலாக தனியாக ஒரு தொலைபேசியை வைத்துக்கொண்டு ஒரு கோபுரம், ஒரு டவர் இருக்குமானால் அங்கே இருந்து இன்னும் கொஞ்சம் தொலைவிலே இருக்கிறவர்களை தொடர்பு கொள்ள முடியும் என்பது போன்ற ஒரு சிந்தனைக்கு வழிவகுத்து அது பற்றிய ஆராய்ச்சியிலேயே இரவும் பகலுமாக மூழ்கி கிடந்தார். அங்கே பணியாற்றுகிறவர்கள் கூட ஏறத்தாழ இவருக்கு பைத்தியம் பிடிக்கிற நிலை வந்திருக்கிறது என்று தான் பேசிக்கொண்டார்கள். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி 1973ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி, அந்த தேதியே அப்படியே பதிவாகி இருக்கிறது, 73 ஏப்ரல் 3ஆம் தேதி அன்றைக்கு அவர் இன்னொரு நண்பரிடத்திலே இன்னொரு தொலைபேசியை அதே போன்றதை கொடுத்து அவரை இன்னொரு பகுதியில் இருக்க சொல்லி, இவர் இங்கே இருந்தும் அவர்கள் அந்த கட்டிடத்தின் அந்த பகுதியிலிருந்தும் பேசுவதை ஒருவருக்கொருவர் கேட்டுக்கொண்டதை அந்த மோட்ரோலா நிறுவனத்திலே பணியாற்றிய ஊழியர்களெல்லாம் இங்கேயும் அங்கேயுமாக திரண்டு நின்று அந்த அதிசயத்தை கேட்டு வியந்தார்கள். அந்த நாள்தான் கைபேசியினுடைய முதல் நாள் என்று சொல்ல வேண்டும். அவர்தான் அந்த கைபேசியினுடைய வடிவத்தை தந்தவர்.
ஆனால் 73 அதனை அவர் கண்டுபிடிக்கிற போது அந்த கருவி ஏறத்தாழ 1 கிலோ எடை உடையதாக இருந்தது. இப்போது அது எப்படி தூக்கி கொண்டு போவது? 1 கிலோ எடை உடையதாகவும் 9 அங்குலம் நீளமுடையதாகவும் 1/4 அடி நீளமுடையதாகவும் 1 கிலோ எடை உடையதாகவும் இருந்தது. எனவே அதை தனியாக ஒரு ஆள் வைத்துத்தான் தூக்கி கொண்டு போக முடியும் என்கிற நிலையிலே இருந்தது. 73 அங்கே அமெரிக்காவில் சிகாகோவில் முதலாக வேலை செய்ய தொடங்கிய அந்த கைபேசி பிறகு அடுத்ததாக ஜப்பானியர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஜப்பானியர்கள் அங்கே வந்தவர்கள் அதை கண்டறிந்து அந்த தொழில்நுட்பத்தை மேலும் அவர்கள் விரிவுபடுத்தி 1979ஆம் ஆண்டு ஜப்பானிலும் அந்த கைபேசிகள் வரத் தொடங்கின. ஆனாலும் 1982இல் மோட்ராலா நிறுவனம்தான் முதலாக அதனை உற்பத்தி செய்தது. உலகம் 1983இல் கைபேசிகளில் பேசத் தொடங்கிற்று. அமெரிக்காவில் அப்போது நமக்கு அதை பற்றி தெரியாது. பிறகுதான் எந்த ஊருக்கு போனாலும் பேசலாம் என்கிற அந்த ரோமிங் சிஸ்டம் என்பது வந்தது. அதனை ஜப்பானியர்கள் மிக நுட்பமாக அதனை கொண்டு வந்தார்கள். இந்தியாவுக்கு வருகிற போது அது 1995. எப்போதுமே இந்தியா பல நேரங்களில் 20 ஆண்டுகள் பின்தங்கியிருக்கும் என்று சொல்லுவார்கள். இந்த கைபேசியிலையும் அப்படித்தான். 95 வந்தது. 2001 வரைக்கும் அது மிக குறிப்பிட்ட சிலரிடம் மட்டுமே இருக்கிற விலை உயர்ந்த பொருளாக இருந்தது. அப்போதெல்லாம் கைபேசியில் தொலைபேசியை பேசினால் மட்டும் காசு இல்லை, யாராவது நமக்கு பேசினாலும் காசு. மிக தொட்டாலே அது பணம் செலவு தரக்கூடியது என்கிற நிலை இருந்தது. அதனுடைய நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இன்றைக்கு எல்லோருடைய கைகளிலேயும் அந்த கைபேசிகள் இருக்கின்றன. ஒரு 10 காசுக்கு ஒருவரோடு பேசிவிடலாம் என்கிற அளவுக்கு அது மலிவானதாகவும் வந்திருக்கிறது. வாழ்வின் எல்லா நிலையிலும் எல்லா தளங்களிலும் இருக்கிற மக்கள் கைபேசிகளை பயன்படுத்துகிறார்கள் என்கிற நிலை இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவே இப்போது கைபேசிகளை பயன்படுத்துகிற நாம் மார்ட்டின் கூப்பர் என்கிற விஞ்ஞானியை பாராட்டுகிறோமோ இல்லையோ, குறைந்தபட்சம் அந்த பெயரையாவது நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்பதுதானே நியாயம். எளிதில் வேலை தரக்கூடிய கல்வி முறைகள் எங்கு உள்ளது என்பதை பற்றியும் அவற்றை எவ்வாறு அணுகலாம் என்பதை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். கல்வியும் வேலைவாய்ப்பும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். கல்வியை தேடி வேலையா, வேலைக்கு ஏற்ற கல்வியா என்கின்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்றைய நிலையில் 30 வருடங்களுக்கு முன் இருந்த நிலைமையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒருவர் கல்வி பெற்றால் உடனடியாக அவருக்கு வேலை காத்து கொண்டிருந்தது. இன்றைய தினம் கல்வியை தேடி வேலை வரும் நிலை உருவாகியுள்ளது. காமர்ஸ் எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய 3ஆம் கட்ட அந்த காமர்ஸ் குரூப் என்கின்ற +1 +2 எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்ன கல்வி வகை இருக்கின்றன என்று பார்க்கும் பட்சத்தில் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் என்ற ஒரு கோர்ஸ் நார்மலாக சொல்லி கொண்டிருப்பார்கள். இப்பொழுது இன்றைய நிலையில் வேலை கல்வியை தேடி வருவதன் காரணத்தால் அந்த பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் என்கின்ற ஒன்றாக இருந்தது இப்பொழுது பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டடீஸில் வந்துட்டு பார்க்கும்பொழுது என்னென்ன தேவைகள் இருக்கின்றனோ, அந்த பிஸ்னஸுக்கான தேவைகள் என்னென்ன இருக்கின்றனோ அந்த தேவைகளை அதில் பாடமாக வைத்து அதை ஒரு டிகிரி கோர்ஸாக இன்றைய தினம் கொடுக்கின்றார்கள். இப்பொழுது பார்க்கும் பொழுது அவுட் சோர்சிங் என்கின்ற ஒன்று மிக பிரபலமாக உள்ளது. மேனேஜ்மெண்ட் என்கின்ற ஒரு கோட்பாடை எடுத்துக்கொண்டோம் என்றால் அந்த பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுவது ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட், ப்ரொஃபஷ்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கின்ற வகையில் வரும் பொழுது அந்த பிஸ்னஸில் இருக்கிற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே அதற்கான தகுந்த ஆட்களை இன்றைய தினம் பிஸ்னஸில் தேடக்கூடிய ஒரு நிலைமை இருப்பதனால் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் என்கின்ற கோர்ஸ் இன்றைய தினம் வந்துள்ளது. இந்த பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் என்கின்ற MBA
பிபிஏ கோர்ஸ்களை தவிர பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் என்கின்ற ஒரு கோர்ஸும் வந்திருக்கு. இந்த மாதிரியான கோர்ஸ்கள் அனைத்தும் நாம் கல்லூரிகளுக்கு சென்று பயிலக்கூடிய ஒரு கல்வியாக இன்றைய தினம் இருக்கின்றன. இதற்கான வேலை வாய்ப்புகளும் அந்தந்த மாணவர்கள் சேர்க்கையில் இருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். இன்றைய தினம் மாணவர்களுக்கு பிகாம் மற்றும் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கோர்ஸ்களுக்கு இடம் கிடைப்பதில்லை. ஆனால் அது மட்டுமே நமக்கு ஒரு தூண்டுகோலாக கொண்டு அதை படிப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. இன்றைய தினம் கரஸ்பாண்டன்ஸ் எஜுகேஷனில் கூட பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் பல யூனிவர்சிட்டிகள்லேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஸ்டடீஸை படிக்கும் பொழுது இந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவர் என்ன வேலை செய்ய விரும்புகின்றாரோ அந்த வேலைக்கு ஏற்ற படிப்பாக அவருடைய படிப்பை அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு வசதி இன்றைய தினம் வந்துள்ளது. இதை தவிர இதில் வீட்டை தேடி வரும் கல்வியாக இருக்கக்கூடிய பல சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், டிப்ளமோ கோர்சஸ் இந்த அனைத்து பாடத்திட்டங்களிலும் இன்றைய தினம் வந்துள்ளது. அவ்வாறு வரக்கூடிய பாடத்திட்டங்களை ஒருவர் லேர்னிங் என்கின்ற லேர்னிங் போர்ட்டல்களில் சென்று அவருக்கு வேண்டிய ஸ்பெஷலைசேஷன் எந்தெந்த கோர்ஸில் ஸ்பெஷலைசேஷன் தேவை என்று நினைக்கின்றார்களோ அதற்கான சர்டிஃபிகேஷன் அந்த தனிப்பட்ட ஒரு தகுதியை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற அளவில் இன்றைய தினம் முன்னேறி உள்ளது. இதில் முக்கியமாக பார்க்கும் பொழுது காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுடைய திறமை என்ன என்றால் அவர்களுடைய திறமையாகப்பட்டது கிரியேட்டிவிட்டியை கொண்ட திறமையாக இருக்கின்றது. மற்ற அனலிட்டிக்கல் ஸ்கில், கிரியேட்டிவிட்டி ஸ்கில் என்கின்ற சொல்கின்ற பொழுது இந்த கிரியேட்டிவிட்டியில் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்களுடைய ரைட் ஹெமிஸ்பியர் ஆஃப் த பிரெயின் யூஸ் பண்ணுவதனால எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற அவர்கள் அந்த முடிவை எடுத்து அந்த பிஸ்னஸுக்கோ இல்லை அந்த வியாபாரத்துக்கோ நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு நிலை இருப்பதனால்தான் இந்த காமர்ஸ் ஸ்ட்ரீமில் இத்தனை விதமான ஸ்கீம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் வந்திருக்கின்றது. பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் மட்டுமே இருந்த நேரத்தில் இப்பொழுது பேச்சுலர் ஆஃப் காமர்ஸில் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ்லேயே சிஏ அப்படின்ற மாதிரி பல பிரிவுகளும் வந்திருக்கு. இது இல்லாமல் மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ், மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்கின்ற உயர்கல்வியும் இந்த கல்லூரி மற்றும் பாடத்திட்டங்களில் சென்று படிக்கக்கூடிய வகையில் இந்த காமர்ஸ் எஜுகேஷனுக்கு இன்றைக்கி இருக்கின்றது. இது எப்படி வேலை நம்மை தேடி வருகின்றது என்று பார்க்கும் பொழுது அந்தந்த ஸ்டடீஸில் முடிக்கும் போது கேம்பஸ் இன்டர்வியூ இன்றைய தினம் நிறைய நடக்கின்ற பொழுது அவர்களுக்கு வேண்டிய திறமை என்ன, அந்த திறமை இவர்கள் படிக்கும் படிப்பில் இருக்கின்றதா என்று பார்த்து அந்த கல்வி முறையில் அதை சேர்த்திருக்கின்றார்களா என்று பார்த்து அதற்கு ஏற்ப அவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூவிலிருந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு யூனிவர்சிட்டிலையும் அகாடமிக் கவுன்சில் என்கின்ற ஒரு நிறுவனம் இருந்து அந்த அகாடமிக் கவுன்சில் என்ன பண்ணுறாங்கன்னா வேலை வாய்ப்புக்கு ஏற்றவாறு நம் கல்வி அமைப்புகளை, சிலபஸ்களை எவ்வாறு மாற்றி அமைக்க முடியும் என்று பார்த்து அவ்வாறு அந்த கல்வி திட்டங்களை மாற்றி அமைத்து அதனுடைய சிலபஸையும் வேலைக்கு ஏற்றதாக இருக்கும் வகையில் பார்த்து கொண்டு ஏற்பட்டதன் காரணமாக தான் அன்றைய தினம் 30 வருடங்களுக்கு முன் பார்க்கும் பொழுது ஒரு பிஏ, ஒரு பிகாம் என்று இருந்தால் வேலை நிச்சயம் என்கின்ற நிலை போக இன்றைய தினம் வேலைக்கு ஏற்ற கல்வி என்கின்ற நிலையாக மாறி உள்ளது என்று நாம் சொல்லுகின்றோம். இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்து வேலையை தேடி கல்வி, கல்வியை தேடி வேலை என்ற பொழுது வீட்டுக்கு வரும் கல்வி அப்படின்னு ஒன்று இருக்குது. வேலை எந்த வேலை வேண்டுமானாலும் வீட்டுக்கே இன்றைய தினம் கல்வி வரக்கூடிய அளவுக்கு ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன், காமர்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன் பார்த்தோம்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, கம்பெனி செக்ரட்டரிஷிப், காஸ்ட் அக்கௌண்டன்சி, இது மற்றும் இல்லாமல் செக்யூரிட்டி மார்க்கெட்டில் பார்த்தோம்னு சொன்னால் சர்டிஃபிகேஷன் இன் ஈக்விட்டி ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி இன்சூரன்ஸ் செக்டரில் பார்த்தோம்னா லைசன்ஷியேட், ஃபெல்லோஷிப்
அண்டு டிப்ளமோ மாதிரியான கோர்சஸ்கள் இருக்கின்றது. இந்த மாதிரியாக வீட்டை தேடி வரும் கல்வி என்ன, கல்லூரி சென்று பயிலும் கல்வி என்ன, வீட்டை தேடி வரும் கல்வி என்ன என்பதை பற்றி விரிவாக நாம் அடுத்த வாரம் சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.